ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இந்நாள் வரைக்கும் HTML முடிச்சு, CSS முடிச்சு, பூட்ஸ்ட்ராப் முடிச்சு, இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்தாச்சு. ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? இட்ஸ் அ கோடிங் லாங்குவேஜ், இட்ஸ் அ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், இட்ஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ லாஜிக் இஸ் கோயிங் டு பி தேர். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக பியூராக லாஜிக்ஸ் இருக்க போகுது. நிறைய டைனாமிக்கான விஷயங்களை பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனில் ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லாக கற்றுக்குவோம். ஓகேவா? இட்ஸ் நாட் அ கோடிங். ஸோ நம்ம கோட் பண்ண போகிறதில்ல. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஓவரால் தியரிட்டிக்கல் கிளாஸ். தென் இங்கே ஸோ வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட். எனிவே, ஸோ கோடரில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கற்றுக்கிற மொதல் லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். அது மட்டும்தான் என்னது, வி கேன் ஏபிள் டு கிரியேட் அ வெப் டெவலப். ஓகே, ஸோ வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட் அகெயின் introduction tutorial. Okay, in this section we will cover the basic to advanced JavaScript programming. அதாவது basic to advanced னா இந்த செக்ஷன்ல இல்ல, in this entire section. Okay, including syntax, variable, data types, operator and so on அப்படின்ற மாதிரி there is a lot of topics we have. Okay, so இங்க ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்றது இது வரைக்கும் யாருக்கா தெரிஞ்சிருக்கலாம். தென் இதுக்கப்புறம் இங்கே கற்றுக்க போகலாம். ஓகேவா? தென் பரவாயில்ல. ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சதை அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் சொல்ல போகிறத லிசன் பண்ணுங்க. ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் அ ஹை லெவல் இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, அது என்ன ஹை லெவல், லோ லெவல், மிஷின் லெவல் இதெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா? இதை ஃபஸ்ட்டு நான் சொல்லியா. ஸோ இங்கே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றப்ப ஸோ மிஷினுக்கு நம்ம சொல்கிறது புரியாது. நான் தமிழில் பேசிகிட்டு இருக்கேன். சடன்லி ஐ டாக் இன் இங்கிலீஷ். ஸோ சம் பீப்புள் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், சம் பீப்புள் ஏபிள் டு நாட் అండర్స్టాండ్. దే డజంట్ నో ద ఇంగ్లీష్. సో నేను ఇప్పుడు తెలుగులో మాట్లాడితే అర్థమవుతుందా? So who will know Telugu? That people able to understand. Okay, likewise I don't know Hindi really. So if somebody know other than Hindi, Urdu, okay, not a language people are here. Okay, so அந்த மாதிரி நம்ம ஒரு லாங்குவேஜில் பேச சொல்ல அந்த லாங்குவேஜ் யாருக்கு தெரியுமோ ஸோ ஈஸியாக ஏபிள் டு கம்யூனிகேட். லைக்வைஸ் இங்கே ஒரு சிஸ்டம் கூட, ஒரே ஒரு ஹார்ட்வேர் சிப்பு கூட நம்ம என்ன பண்ண முடியும், பேச முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்ரலி முடியும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜை வச்சு கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஒரு சிப்புக்கு, ஓகேவா, ஒரு கண்ட்ரோலர், ஒரு ப்ராசஸர் எதுவாக வேணா இருக்கட்டும். ஸோ நம்ம பேசினா 0s and 1s தான் பேச முடியும். ஒன்று இருக்கு, ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், மிஷின் லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி பிரிச்சு வச்சு. அப்போ மிஷின் லெவல் லாங்குவேஜ்னா என்ன, லோ லெவல் லாங்குவேஜ்னா என்ன, ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்ன? ஓகேவா? ஸோ தென் நீங்கள் இன்டர்பிரட்டர்னா என்ன, கம்பைலர்னா என்ன, ஓகேவா, இப்படிலாம் என்ன ப்ரோ எதோ சொல்கிறாங்க. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாமே நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு மிஷின் லெவல் லாங்குவேஜ்னா என்ன, 0s and 1s. அதுக்கு 0s and 1s மட்டும்தான் புரியும். ஓகேவா? நான் இப்போ இங்கே கிளிக் பண்ணனா, இந்த இடத்துக்கு நெக்ஸ்ட் பட்டனை ஹோவர் பண்ணாலும் கிளிக் பண்ணாலும் அது கிளிக் பண்ணால் இட்ஸ் அ 1, இல்லைன்னா இட்ஸ் அ 0. ஸோ இந்த மாதிரி அதுக்கு அது மட்டும்தான் புரியும். ஓகேவா? தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களா, எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 0s and 1s அப்படின்ற மாதிரி. ஓகே, தென் இப்போ இந்த இடத்துல மிஷின் லெவலுக்கு ஹை லெவலில் கோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து நான் தமிழில் பேசுகிறேன், அது கோட் பண்ண முடிஞ்சா இட்ஸ் முடியாது. அதால் அப்போ நடுவில் ஒரு இன்டர்மீடியட் ஏஜென்ட் தேவைப்படுறாங்க. எதுக்கு? நம்ம பேசுகிற லாங்குவேஜை, இப்போ எனக்கு ஹிந்தி தெரியாது. ஓகேவா? சம்படி ஒரு டாக் இன் ஹிந்தி. ஓகே, ஸோ என்ன நடக்கும்னா எனக்கு ஹிந்தி தெரியாது. நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு, கூகுள் டிரான்ஸ்லேட்டரோ இல்லை வெளியில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு அவங்க சொல்கிறது எனக்கும், நான் சொல்கிறது அவங்களுக்கும் என்ன பண்ணுங்க, டிரான்ஸ்லேட் பண்ணும். லைக்வைஸ் ஹியர் வி ஆர் ஹேவிங் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர். ஓகேவா? அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட ஹை லெவல் லாங்குவேஜை அதுக்கு புரிஞ்ச மாதிரி என்ன பண்ணும், மாற்றி கொடுக்கும். ஓகேவா? தட்ஸ் இட், அவ்வளோதான் கோடிங். ஓகே, தென் இப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா கீபோர்டில் இருக்க அந்த லெட்டர்ஸ் மட்டும்தான். ஆல்ரெடி யூ நோ ஏபிசி. ஓகே, ஆல்ரெடி யூ நோ வாட் இஸ் ஃபுல் ஸ்டாப், வாட் இஸ் காலன், செமி காலன், வாட் இஸ் கர்லி பிரேஸ், வாட் இஸ் பேரந்தசிஸ். ப்ரோ அப்போ எவ்வளோதான் ப்ரோ கீபோர்டில் இருக்கிறது, அவ்வளோதான் கோடிங் ஆகும், அவ்வளோதான் கோடிங். ஓகேவா? அதை காம்பினேஷனில் நம்ம அடிக்க போகிறோம். ஓகேவா? அதை மிஷினுக்கு புரியாத மாதிரி அடிக்கணும். நம்மளால 0s and 1s கோட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அது புரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தட்ஸ் வை தே இன்வென்டட் லோ லெவல் லாங்குவேஜ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ்னா ஸோ எப்படி இருக்குன்னா அடுத்தோட அடுத்த ஸ்டெப். ஓகேவா? ஸோ தென் ஹை லெவல் லாங்குவேஜ்னா இட்ஸ் டேரெக்டாக என்ன பண்ணும், நமக்கு புரியும். தென் ஒரு சில ஏஜென்ட்டுக்கு புரியும். ஏஜென்ட் இன் த சென்ஸ் கம்பைலர். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ நம்ம அடிக்கிற ஹை லெவல் லாங்குவேஜ் பைத்தானாக இருக்கட்டும், ஜாவாவாக இருக்கட்டும், ஸோ ஜாவா ஸ்கிரிப்டாக இருக்கட்டும். ஓகேவா?
தென் பேசிக்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன புரியாது, நமக்கும் புரியாது. ஓகே, ஸோ கம்பைலருக்கும் புரியாது. ஸோ இன் பிட்வீன் அங்கே என்ன இருக்கும், வேற ஒரு ப்ராசஸ் நடக்கும். நம்ம அதை பற்றி போகிறது. ஓகே, நமக்கு எது தேவையோ அதை மட்டும் கற்றுக்கலாம். இப்போ இந்த ஹை லெவல் லாங்குவேஜை ஒரு ஏஜென்ட், ஒரு டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ தே ஆர் கன்வெர்ட்டிங் மிஷினுக்கு புரியுற மாதிரி. இப்போ மிஷின் திரும்பி நம்மக்கிட்ட என்ன சொன்னால் அவுட்புட் கொடுக்கும். கரெக்டாக when I click this button, okay, so what will happen, it go to the top. அப்போ இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு புரியுற மாதிரி, எனக்கு புரியுற மாதிரி நான் கோட் அடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுதான் ஹை லெவல். ஓகே, தென் லோ லெவல் நம்ம மிஷினுக்கு புரியுது. ஓகே, ஸோ இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, ஃபுல் கிளாரிஃபிகேஷன் இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஹை லெவல். ஏன் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹை லெவல் சொல்கிறாங்க? சிம்பிள், ஒரே கொஷின். ஃபர்ஸ்ட் யூசருக்கு புரியும். ஆஸ் அ டெவலப்பராக நான் அதை டெவலப் பண்ண போகிற யூசருக்கு புரியும். அதுதான் ஹை லெவல். லோ லெவல் வந்து மிஷினுக்கு புரியுது. அப்போ எனக்கு புரிஞ்சதை 0s and 1s ஆகும், திரும்பி அது கொடுக்க சொல்ல 0s and 1s தான் கொடுக்கும். அது திரும்பி எடுத்துகிட்டு வந்து அவுட்புட்டாக நம்மகிட்ட என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதுக்கு இன்டர்மீடியேட்டாக தேவைப்படுறவங்கன்னா அந்த கம்பைலர் அந்த இன்டர்பிரட்டர். ஸோ இந்த கம்பைலர் இன்டர்பிரட்டரை ரெண்டாக பிரிப்பாங்க. ஓகே, ஜாவா வந்து இட்ஸ் கம்பைல்ட் லாங்குவேஜ், C++ இட்ஸ் கம்பைல்ட் லாங்குவேஜ், பைத்தான் இட்ஸ் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ், ஜாவா ஸ்கிரிப்ட் இட்ஸ் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். ஸோ இதுல என்ன ப்ரோ, இன்டர்பிரட்டருக்கும் கம்பைலருக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம், அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேவா, இந்த கம்பைல் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல்லாக ஓகேவா சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிக்குது. ஓகே, தென் இங்கே எப்படின்னா, அதுவே இன்டர்பிரட்டர் அப்படின்னும் போது ஒரு வாய் சாப்பிட்டா ஒரு வாய் தண்ணி, ஒரு வாய் சாப்பிட்டா ஒரு வாய் தண்ணி. ஓகேவா, ஸோ லைக் சிம்பிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 லைன் ஆஃப் கோட் நான் அடிச்சிட்டுனா அந்த 1000 லைன் ஆஃப் கோடையும் ரீட் பண்ணி அதை ரன் பண்ணி அவுட்புட் அப்படி எடுத்துகிட்டு வந்து அப்படி காட்டு. ஓகேவா, அதுவே இன்டர்பிரட்டர்னா லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் லாங்குவேஜ். ஓகேவா, ஸோ இட்ஸ் அ லைன் பை லைன். அப்போ ஒரு லைன் படிச்சுட்டு அதை நான் சொல்லுவேன். இப்போ லெட்டர் படிக்கிறேன்னா ஹாய் படிச்சுட்டு அவங்க வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹாய் ஹவர். அவங்க வந்து தமிழில் வரலையே டக்குன்னு, சரி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அடுத்தது, ஸோ இப்போ எங்கே இருக்கீங்க, ஓகேவா, இப்போ நீங்கள் ஸோ வேறு எதுவும் ரைட் நோ, ஸோ இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். லைக் வைஸ் அங்கே இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுன்னா, ஒரே ஒரு லைனை படிச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்ணும் அவுட்புட்டை. அடுத்த லைனை படித்து அடுத்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும், அடுத்த லைனை படித்து அடுத்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ 10 லைன் வச்சுருக்கேன்னா 10 லைனில் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அடுத்த 10 லைனை ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும், ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு லைனில் ஒரே ஒரு எரர் இருந்தால் கூட நாட் கோயிங் டு ஒர்க். ஓகே, லிட்டரலி இட் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ கம்பைலர் அப்படின்றப்ப, ஸோ இந்த கேஸ் ஒரு டிவிஷனாக இருக்கும். அப்போ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் லாட் ஆஃப் எரர்ஸ். மேஜர் எரர் இருந்தால் ஒர்க் ஆகாது, மைனர் எரர் இருந்ததுன்னா என்ன ஆகும் கண்டிப்பாக. ஸோ அந்த டிவிஷனுக்குள்ளே போனால் மட்டும் எரர் த்ரோ பண்ணும், மற்ற டிவிஷன்லாம் சூப்பராக ஒர்க் ஆகிடும். ஓகேவா, லைக் வைஸ் இங்கே இன்டர்பிரட்டர் அப்படின்னும் போது ஸோ லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். அப்போ ஒரு 1000 லைன் லோட் ஆனால் தான் அந்த பேஜை லோட் ஆகுனா, 1000 லைனில் ஒரே ஒரு இக்கு இருந்தால் கூட அந்த பேஜை லோட் ஆகும். ஓகேவா, ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சு, இன்டர்பிரட்டர்னா என்ன, கம்பைலர்னா என்ன. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக கம்பைல் லாங்குவேஜ் கிடையாது. ஓகே, இட்ஸ் அ இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ், லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் லாங்குவேஜ். அப்போ ஒரு லைன் படிச்சுட்டு சொல்லுவார், ஒரு லைனை படிச்சுட்டு சொல்லுவார். யாருக்கு சொல்லுவார், நம்மக்கிட்ட படிச்சுட்டு அங்கே சொல்லுவோம் இல்லையா. ஸோ அங்கே சொல்கிறத நம்மக்கிட்ட சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை வரைக்கும் புரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் மீன் பை லோ லெவல், ஹை லெவல், தென் வாட் இஸ் மீன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தென் வாட் இஸ் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர். ஓகேவா, தென் இட்ஸ் allow you to add interactive and dynamic behavior to the web page. இது வரைக்கும் நீங்கள் HTML CSS பார்த்துருப்பீங்க, சும்மா ஸ்டாட்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணால் சம்திங் வில் ஹேப்பன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணால் சம்திங் வில் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. கிளிக் பண்ணால் போகிறது. தென் we need to have animation, right? ஸோ லிட்ரலி பார்த்தீங்கன்னா we had the graphics. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்க சொல்ல. இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணுன்னே தோணும் லிட்ரலி இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மவுஸை ஃபார்வர்ட் பண்ணுறேன், என்ன பண்ணுது என் கூடயே ஓடி வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், லிட்டரலி ஏபிள் டு கிரியேட் டைனாமிக் பிஹேவியர். பட் திஸ் இஸ் என்டையர்லி மேட் அப் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா, ஸோ இட் இஸ் என்டையர்லி மேட் அப் ஆஃப் ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட். அந்த பொசிஷனை வச்சு வி கேன் ஏபிள் டு மூவ் டுவோர்ட்ஸ் தட். ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரியான டைனாமிக் விஷயங்கள், இதுதான் டைனாமிக்னு கிடையாது, நீங்கள் பண்ணுற எல்லாமே டைனாமிக். ஒரு வெப்சைட்டையோ ஒரு மொபைலோ எடுத்துக்கிட்டால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, நானே சொல்கிறேன், நான் 2 சொல்கிறேன், மற்றெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறது, தென் ரெண்டாவது நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. நிறையா ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, நிறையா. ரெண்டாவது சரி ஃபார்வர்ட் பண்ணுறது, மூணாவது சப்மிட் பண்ணுறது. ஓகேவா,
ஒன்று ஏதாவது டேட்டாவை சப்மிட் பண்ணுவோம் ஃபார்மில், இல்லை கிளிக் பண்ணுவோம், இல்லை என்ன பண்ணுவோம், ஆன் கிளிக், ஆன் கிளிக்கு, ஆன் ஹோவரு, ஆன் மவுஸ் ஹோவர், ஓவரு, மவுஸ் கிளிக்கு, என்டர் பட்டனு, ஓகே, ஸ்பேஸ் பட்டனு, இதெல்லாம் கீ டவுன். அதாவது கீயை ப்ரெஸ் பண்ணால் அதுக்கு பேர் கீ டவுன், கிளிக் பண்ணால் அதுக்கு பேர் கிளிக், சப்மிட் பண்ணால் அதுக்கு பேர் சப்மிட், லிசன் பண்ணால் அதுக்கு பேர் லிசன். அதான் ஆட் ஈவெண்ட் லிசனர். ஸோ இப்போ நான் பாருங்களேன், நான் ஜஸ்ட் அப்படி சும்மா அப்படி ஸ்க்ரோல் பண்ணுறேன், எனக்கு என்ன பண்ணுது, இங்கே நார்மலாக இந்த இடத்துல ஐக்கான் இல்லை, ஸ்க்ரோல் பண்ணும்போது மட்டும் அந்த ஐக்கான் வருது. ஏன்? ஸோ யாரோ அதை வாட்ச் பண்ணுறாங்க, வாட்ச் பண்ணி அப்போ இவன் ஸ்க்ரோல் பண்ணுறான்னா பாரு, குறிப்பிட்ட பொசிஷன் வந்த உடனே ஆக்டிவேட் பண்ணுது கேமரா, ஓகேவா, இல்லை அந்த மாதிரி. ஓகே, இட்ஸ் லிட்டரலி அ ஸ்பையிங். ஓகே, அப்போ லிசனர், ஈவெண்ட் லிசனர். அப்போ ஒரு ஈவெண்ட்டை லிசன் பண்ணி வி கேன் ஏபிள் டு சேஞ்ச். இப்போ இங்கே பாருங்க, ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட டைமர் ஓடிட்டு இருக்கு ரைட் நவ். ஸோ இங்கே பாருங்க, கீழே டேட்டில் March 11, 2024, 9:40, 1940. ஓகே, ஸோ இப்போ பாருங்க டைம் எப்படி ஓடிட்டு இருக்குன்ட்டு. ஸோ என்னோட சிஸ்டமில் ரைட் நோ என்ன டைம் இருக்கோ அதுதான் இங்கே டைம். யாராவது சிஸ்டமில் தப்பாக டைம் இருந்தால் ரைட் நோ யூ கேன் ஏபிள் டு சி திஸ் பேஜில் உங்கள் செல்லில் என்ன டைம் இருக்கோ அந்த டைம் தான் இது எடுத்து காட்டுது. ஓகேவா? ஸோ ரைட் நோ சர்வர் எந்த டைமில் ஓடிட்டு இருக்குன்றது. ஸோ இப்படி இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக நான் இன்னைக்கு 1ஆம் தேதி ரீசார்ஜ் பண்ணுறோம் ப்ரோ, எப்படி ப்ரோ கரெக்டாக அடுத்த 1ஆம் தேதி எனக்கு கட் பண்ணுறான்? யோசிச்சு பார்த்தீங்களா? தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் டைனாமிக் பிஹேவியர் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பே பண்ண அடுத்த செகண்டே அந்த டைமர் என்ன பண்ணுவான், டைமர் அப்படியே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அலாரம் கிளாக் மாதிரி ஓடிட்டே இருக்குமா பேக்ரவுண்டில், அப்படிலாம் இல்லை. அது அலாரம் கிளாக் மாதிரி அதை ஆன் பண்ணால் 30 நாளில் கரெக்டாக எனக்கு அலாரம் அடி உடனே ஆஃப் ஆகிடும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இட்ஸ் ஃபுல்லி ஆட்டோமேஷன். என்னன்னா அந்த டைமை மட்டும்தான் கரெக்டாக 8:10க்கு 8:10:45 செகண்டில் நீங்கள் லோட் பண்ணுறீங்க, பே பண்ணுறீங்கன்னா அதே 8:10:45 செகண்டுக்கு என்ன ஆகும், 30 நாளில் கெட் டிஆக்டிவேட். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டைமர். அந்த டைமை ஜஸ்ட் அந்த இடத்துல சேவ் பண்ணிவிட்டு வென்னவர் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க, ஓகே, அங்கே ஒரு சர்வர் ஓடிக்கிட்டே இருக்கும், அது என்ன ஆகும், ஒரு செகண்டும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ரெஃப்ரெஷ் பண்ண சொல்ல, ஸோ அந்த டைமர், அதாவது நீங்கள் பே பண்ண அந்த டைமும் என் சிஸ்டமில் ரைட் நவ் சர்வரில் ஓடிட்டு இருக்க இன்னொரு டைம், இதுதான் லைவ் டைம், அது ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டைமும் இந்த டைமும் கரெக்டாக 30 நாள், எத்தனை செகண்டு 30 நாளைக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த செகண்டும் இந்த செகண்டும் என்ன ஆகணும், மேட்ச் ஆகலை. ஓகே, மேட்ச் ஆகலை அப்படின்னும் போது ஸோ என்ன ஆகும், டக்குன்னு அடுத்த செகண்ட் ஆக்சுவலாக மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சுருப்பாங்க, ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு. ஸோ அந்த டேட்டும் ரைட் நவ் என்கிட்ட சிஸ்டமில் ஓடிட்டு இருக்க டேட்டும் 30 நாள் வேரியேஷன் ஆச்சுன்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணு, அவனுக்கு போயிட்டு இருக்க சப்ஸ்கிரிப்ஷனை கட் பண்ணு. சிம்பிள். இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் 18 டோன்ட் அலோ. இஃப், அவ்வளோதான், சிம்பிள். இஃப் த ஏஜ் இஸ் லெஸர் தென் 18 அலோ. சிம்பிள். இந்த கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பியூர்லி அபவுட் லாஜிக்ஸ். ஓகே, டைம் கண்ட்ரோலராக இருக்கட்டும், தென் உங்கள் பேமெண்ட் கண்ட்ரோலராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு நேம் எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் டேட்டாவை சப்மிட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃபார்மில் ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை எடுத்து டேட்டா பேஸில் சேவ் பண்ணுறதா இருக்கட்டும், எவ்ரி திங், ஆல் த கண்ட்ரோலிங் ஃபியூச்சர், ஆல் த டைனாமிக் ஃபியூச்சர், ஆன் கிளிக்கு, ஆன் சப்மிட்டு, மவுஸ் ஓவரு, ஸ்க்ரோலிங்கு, லிசனிங்கு, எவ்ரி ஆக்ஷன் இட்ஸ் ஆக்ஷன் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாவாஸ்கிரிப்ட், இது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் தான் ஆகும். ஓகேவா? தட்ஸ் வை இட்ஸ் அ டைனாமிக் லாங்குவேஜ். ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் அ dynamic language, also a action language, also a scripting language. ஓகே, ஏன்னா அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே தான் நம்ம எழுதுவோம். ஓகேவா? தென் இங்கே ஒன்றும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம போக போக கற்றுப்போம். டோம், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், போம், ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம போக போக கற்றுக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, அதில் கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்ல. தென் JavaScript is primarily used for client-side scripting in web browser. அது என்ன primarily used? What is mean by primary? யாருக்கா தெரியுமா? இப்போ நான் ஒரு 2 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன்ப்பா கூகுள் பேல. ஸோ அதில் பிரைமரி பேங்க் அக்கௌண்ட்னு ஒன்று வச்சிருக்கான். யார் காசு போட்டாலும் அதுக்கு தான் போகுது, ஏன் செகண்டரிக்கு போகக்கூடாதா? அவன் தான் தப்பு பண்ணான். வாட் இஸ் மீன் பை பிரைமரி? முதல் மரியாதை இதுக்கு. பிரைமரினா என்னன்னா, அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் பேக்கப்பு. ஓகேவா? இது எப்படின்னா, உங்ககிட்ட இப்படி கேட்கலாம், ஃப்ரெண்டு முக்கியமா இல்லைன்னா அப்படி கேட்கக்கூடாது. சரி, பெஸ்ட் ஃப்ரெண்டு முக்கியமா அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? என்ன சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படி கேட்டான்.
ஸோ ரெண்டு பேருமே முக்கியம் தான் இல்லையா? ஸோ கொடுக்க முடியாது. லைக் வைஸ் இந்த இடத்துக்கிட்ட ப்ரைமரி ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருப்பான், ஓகேவா? ஸோ அவன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுருப்போம். ஸோ இங்கே இந்த ப்ரைமரி லாங்குவேஜ்னா இந்த லாங்குவேஜால் மட்டுமே என்ன பண்ண முடியும்? வெப் டெவலப்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இந்த லாங்குவேஜால் மட்டுமே ஆப் டெவலப்மெண்ட்டும் பண்ண முடியும். ஸோ ஜாவாஸ்கிரிப்டால என்ன பண்ண முடியும்? we can able to create web application like a website, mobile app, whatever mobile app, android app, mobile app create பண்ண முடியும், iOS app create பண்ண முடியும், windows app create பண்ண முடியும். விண்டோஸ் ஆப்னா என்ன மாதிரியான ரெக்கார்டிங் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், டாரண்ட் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், லைக்வைஸ் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது இங்கே பாருங்களா. ஸோ டேவன்சி எடிட்டிங் சாஃப்ட்வேர், மொவாவி எடிட்டிங் சாஃப்ட்வேர், என்விடியா சாஃப்ட்வேர். ஓகே, இந்த மாதிரி விண்டோஸில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கள், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் தான் ஜாவா ஸ்கிரிப்டில் கிரியேட் பண்ண முடியும் லிட்ரலி. ஸோ நீங்கள் வாட்ச் வச்சுருக்கீங்க, ஸ்மார்ட் வாட்ச், அந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு ஆப் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, டிவி வச்சுருப்பீங்க நீங்கள், டிவி, அந்த டிவிக்கு உங்களால் என்ன பண்ண முடியும்? ஆப்பை கிரியேட் பண்ண முடியும். டிவியில் போனீங்கன்னா ரிமோட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்மார்ட் டிவியில் ஆப் சேஞ்ச் பண்ணுவோம்ல, லைக் டிவிக்கு ஆப் கிரியேட் பண்ண முடியும். அப்போ ஜாவாஸ்கிரிப்டால என்ன தான் ப்ரோ முடியாது? என்ன முடியாது? கேமிங் கிரியேட் பண்ண முடியும். என்ன முடியாது? கேமிங் கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு கம்பைல் லாங்குவேஜ் தான் சரிப்பட்டு வரும். அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் கேமிங்கை தவிர்த்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ண முடியும். பைத்தானால என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? வெப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண முடியாது, ஆப்பை கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ லிட்டரலாக முடியவே முடியாது. ஜாவாவால் என்ன பண்ண முடியாது? ஃப்ரண்ட் எண்டை கிரியேட் பண்ண முடியாது. ஜாவாவால் மொபைல் ஆப்பை கிரியேட் பண்ண முடியவே முடியாது. ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம்? HTML, CSS அதோட ஆல்டர்னேட் வேர்ஷனாக இருக்கும் வேணும்னா. ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாமல் கண்டிப்பாக எதுவுமே முடியாது. அதனால தான் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் இன்னைக்கு 3 பில்லியன் டிவைஸ் ரைட் நவ் 3 பில்லியன் டிவைஸ் ஆக்டிவாக இருக்குது. இப்போ சொல்லுங்கள், ஜாவா ஸ்கிரிப்ட் நான் கற்றுக்கிட்டேன்னா ப்ரோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபியூச்சரில் அழிஞ்சிருமா ப்ரோ? பைத்தான் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட்னா எதுவுமே இல்லை, கூகுளே இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு. எப்படி ப்ரோன்னு கேட்குறீங்களா? கூகுள் கண்டுபிடிச்ச ப்ரௌசரில் இருக்கேன். ஓகேவா? ரைட் நவ் இந்த இடத்துக்கிட்ட நான் போயிட்டு கூகுளில் இருக்கேன், கூகுளோட ஹோம் பேஜ். இதை ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு கொடுத்தனா இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கு? என்ன இருக்குன்னு பாருங்க. HTML, தென் CSS ஸ்டைல், தென் பாடியில் ஸ்கிரிப்ட் இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் இருக்குங்க இங்கே, ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ பார்த்தீங்களா? என்டையர் என்னமா? ஓகே, இன்ஸ்பெக்ட்லாம் ரைட் கிளிக் வியூ பேஜ் சோர்ஸ். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஹெட்டில் ஸ்டைல், இன்டர்னல் ஸ்டைல். ஸோ ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டேக், இதுதான் அந்த JS. ஓகேவா? இங்கே பாருங்க, இது என்டையர்லி இட்ஸ் அ ஜாவா ஸ்கிரிப்ட் மேடு பை கூகுள். ஓகே, அப்போ ஒரு க்ரோம் ப்ரௌசர் எதில் கிரியேட் ஆயிருக்கு? சரி, ப்ரௌசர் எதில் கிரியேட் ஆயிருக்கு அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா? என்ன லாங்குவேஜ்? இட்ஸ் அ பியூர்லி மேட் அப் ஆஃப் ஜாவா, பியூர்லி. ஓகே, ஸோ அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன? க்ரோம் கிடையாது, ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் கிடையாது, ஸோ ஆப்பிள் ஒன்று யூஸ் பண்ணுவாங்களா, அது பேர் என்னமா? ஆப்பிள் யூசர்ஸ் இருக்கீங்களா? சஃபாரி அதுவும் கிடையாது. ஓகேவா? அப்போ ப்ரௌசர்ன்ற ஒன்று கிடையவே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜாவா ஸ்கிரிப்டுக்கு அழிவு இருக்கா? ஸோ வேர்ல்டில் நம்பர் 1 லாங்குவேஜ் எதுன்னு கேட்டாங்கன்னா பைத்தான் சொல்கிறாங்க. இந்த நம்பர் 2 லாங்குவேஜ் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்கிறாங்க. நம்பர் 3 எதுன்னு கேட்டாங்கன்னா ஜாவான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எந்த லாங்குவேஜ் அழிஞ்சாலும் ஜாவா ஸ்கிரிப்டை அழிக்க முடியாது. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லைன்னா யார் இல்லை? பைத்தான் இல்லை, ஜாவா இல்லை, எதுவுமே இல்லை. ஃப்ரண்ட் ஹேண்ட் இல்லாமல் பேக் ஹேண்ட் இருக்குமா ப்ரோ? இன்ஜினே இல்லை. அப்போ எதுக்கு நீ வச்சிருக்க சீட்டெல்லாம் குடிங்க நல்ல கிளாஸ்ன்ற மாதிரி தான். ஸோ எதுவுமே இல்லை. ஓகேவா? அதனால ஜாவா ஸ்கிரிப்டுக்கு அழிவே கிடையாது எப்பயுமே. இப்போ இல்லை, எப்பயுமே. ஓகே, ஸோ அன்லஸ் வந்து டைனோசர் காலத்தில் ஒரு வெரிக்கல் வந்ததில்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்தால் தான் உண்டு. அது வரைக்கும் என்ன பண்ணுறது? ஜாவா ஸ்கிரிப்டுக்கு அழிவு கிடையாது. அதனால தைரியமாக ஜாவா ஸ்கிரிப்டை இறங்கி படிங்க. அது கடல், அது மலை, அது முடியாது அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு டேல இருக்கும். ஸோ எனி 20 daysல யூ பீப்புள் ஏபிள் டு ஃபினிஷ் த அட்வான்ஸ் கான்செப்ட் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். லிட்டலி எஸ் யூ கேன். ஆனால் ரெகுலராக நீங்கள் வந்தால் மட்டுமே போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை படிக்கணும் பாருங்களா. கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங். அது என்ன கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங்? ப்ரைமர்லி யூஸ்ட்
அப்போ எல்லாருமே ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு தான் கோட் பண்ணுறாங்களா ப்ரோ ப்ரைமர்லி? ஸோ ஃபேஸ்புக் இஸ் என்டையர்லி மேட் அப் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட். வாட்ஸ்அப் இஸ் என்டையர்லி மேட் அப் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட். டெஸ்லா வெப்சைட் இஸ் என்டையர்லி மேட் அப் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட். யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆப்ஸ்? ஆங்குலர் இஸ் a JavaScript. React is a JavaScript. Vue is a JavaScript. Byte is a JavaScript. Everything is a JavaScript. JavaScript இல்லைன்னா இன்னைக்கு என்ன பண்ணுறது? இந்த வெப் டெவலப்மெண்ட்ன்ற ஒன்று கிடையவே கிடையாது. WWW ஒன்று போடுறீங்கல்ல, அது கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ நல்லா யோசிச்சு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பேசிக்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம எதுக்கு இதை படிக்கிறோன்னே தெரியாமல் படிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கவே கூடாது என் கிளாஸை பொறுத்தவரைக்கும். ஓகே, நீங்கள் HTML இட்ஸ் ஓகே, இட் இஸ் நாட் கன்சிடர் அஸ் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இட்ஸ் என்ன லாங்குவேஜ்? Text language. So what is CSS? It is a styling language. In JavaScript, it is a scripting language, it is a programming language, it is a language first, then it is a server language. So we can also able to create a server like Python. பைத்தானால என்ன முடியுதோ சர்வரில் அது ஜாவா ஸ்கிரிப்டாலையும் முடியும். ஜாவாவால் என்ன முடியுதோ சர்வரில் அது ஜாவா ஸ்கிரிப்டாலையும் முடியும். ஸோ நான் எதுக்காக ஜாவா கற்றுக்கணும்? அப்போ ஜாவா ஸ்கிரிப்டாலே முடியுதே ப்ரோ, என்னாலே முடியும் போது நான் எதுக்கு ஆள் வச்சு செய்யணும்? அது கரெக்டு தானே? நானே அடிப்படை அதையே ஆள் வச்சு அடிக்கணுன்ற மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் இருந்தால் நம்மளே இறங்கி சம்பவம் செய்யணும். ஓகேவா? ஆக மொத்தம் சம்பவம் மட்டும் உறுதி ஒரு 20 நாள். ஸோ it can be also used for server-side development with a framework like Node.js. Node.js is a powerful framework. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபேஸ்புக் எவ்வளோ பெரிய டெக்னாலஜி, எவ்வளோ பெரிய யூசர்ஸ். ஃபேஸ்புக் ஹேங் ஆகி பார்த்துருக்கீங்களா? ஹேங் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ எத்தனை பேர் யூனிவர்சிட்டி போர்ட்டல் ஹேங் ஆகுது, எத்தனை கவர்மெண்ட் வெப்சைட் ஹேங் ஆகுது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஃபேஸ்புக் ஹேங் ஆகி நிற்குமான்னு பார்க்குறேன், நிற்க மாட்டேங்குது. ஆனால் எக்ஸாம் எழுதிட்டே ஆமாம், அண்ணா யூனிவர்சிட்டி போர்ட்டல் எனக்கு ஆகுது. எக்ஸாம் எழுதிட்டு இருக்க சொல்ல அண்ணா யூனிவர்சிட்டி போர்ட்டல் லிட்டரலி ஹேங்கிங். என்ன பண்ணுறது தெரியல, ஐயோ ஃபெயில் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ. ஆனால் என்றைக்குமே ஃபேஸ்புக் ரீல்ஸ் பார்க்க சொல்ல ஹேங் ஆனது கிடையாது. ஏன் அப்படின்னும் போது இட்ஸ் பவர்ஃபுல். இட் இஸ் நாட் மேட் அப் ஆஃப் .NET. இட் இஸ் நாட் மேட் அப் ஆஃப் ஓல்டர் லாங்குவேஜஸ் லைக் PHP. இட் இஸ் மேட் அப் ஆஃப் React. இட்ஸ் மேட் அப் ஆஃப் Node.js. ஓகே, ஸோ தட்ஸ் வை அதுக்கு என்ன பவர் அப்படின்னா, ஸோ எத்தனை பேர் அடித்தாலும் தாங்குவோம். என்னது 1,00,000 பேர் அந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணாலும் அசரவே மாட்டான். 1 கோடி பேர் அந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணாலும் அசரவே மாட்டான். அதுக்கு காரணம் இந்த Node.js மட்டும் இல்லை, லோட் பேலன்சர், AWS, நிறைய விஷயங்கள். ஆனால் அந்த ஜாவா ஸ்கிரிப்டும் அதுக்கு ஒரு காரணம். ஓகேவா? இந்த நிதியும் மறந்துருக்கூடாது. இந்த இடத்துக்கிட்ட ஃப்ரேம் ஒர்க் லைக் Node.jsன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ Node.jsனா என்ன ப்ரோ? இட்ஸ் அ பேக் எண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, இட்ஸ் அ பேக் எண்ட் ஃப்ரேம் ஒர்க். நம்ம பேக் எண்ட் கோடையும் நம்மளால் பண்ண முடியும். லாகின், லாக் அவுட், டேட்டாபேஸ், பேமெண்ட், எவ்ரிதிங் வி கேன் ஏபிள் டு. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஆகலாம், பேக் எண்ட் டெவலப்பர் ஆகலாம், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாம், ஆப் டெவலப்பர் ஆகலாம், சொல்லுங்க, மொபைல் ஆப் டெவலப்பர் ஆகலாம், ரியாக்ட் நேட்டிவ் டெவலப்பர் ஆகலாம். லிட்ரலி ரைட்டாக இன்னொரு விஷயம், இப்போ புதுசாக ஏஐ டெவலப்பர் ஆகலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ லிட்ரலி இட் இஸ் சப்போர்ட்டிங் ஏஐ. ஓகே, ஸோ தென் வாட்? தென் ஒய் ஐ நீட் டு கோ வித் ஜாவா ஸ்கிரிப்ட்? ஒய் ஐ நீட் டு கோ வித் எனி அதர் லாங்குவேஜ்? ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்டிக் பண்ணிக்கலாம் இல்லையா? படிக்கலாமா ஜாவா ஸ்கிரிப்ட்? அப்போ சரி, ஓகே, நாளையிலேருந்து ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி ஜாவா ஸ்கிரிப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் வாஸ் டிசைன்டு டு லைட் வெயிட் அண்ட் ஈஸி டு லேர்ன். ஓகே, ஸோ லைட் வெயிட்னா என்னம்மா? லைட் வெயிட்னா என்ன? ஈஸியாக இருக்கிறதே அப்படின்னு இருக்குமா? தம்புல்ஸை தூக்காமலே. ஸோ அந்த மாதிரி இங்கே ஜாவா ஸ்கிரிப்டை எப்படி சொல்லித்தராங்க, அதை தாண்டி நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அது லைட் வெயிட்டா இல்லை ஓவர் வெயிட்டா அப்படின்றது தெரியும். ஓகேவா? ஸோ நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இட்ஸ் அ சிம்பிள் 20 days ஜாவா ஸ்கிரிப்ட் ஓரம் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். யார் எந்த கொஸ்டின் கேட்டாலும் லிட்டரலி யூ கேன் ஏபிள் டு ஆன்சர். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் தௌஃபிக், ஓகே, பெஸ்ட் ஸ்டூடெண்ட் லாஸ்ட் பேட்ச்ல ஐ காட் அரௌண்ட் 5 LPA in hours of. ஓகே, ஸோ லிட்டரலி they asked around 30 question in technical. He answered 29 question out of 30. ஓகே, ஸோ தட்ஸ் பிகாஸ் ஆஃப் நான் என்ன சொல்கிறேனோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன் எல்லா இன்ட்ரோடக்ஷன், நாட் ஓன்லி இன் ஜாவா ஸ்கிரிப்ட், இன் பூட்ஸ்ட்ராப், இன் CSS, இன் HTML. ஓகே, இந்த ஹைலைட்டட் கண்டென்ட்டை கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க இன்டர்வியூவில். ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே இன்டர்வியூ கொஷின் ஒன்று இருக்கும். இந்த இன்டர்வியூ கொஷின்ஸை என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே,
இட்ஸ் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபாலோ பண்ணுங்க. ஸோ போக போக உங்களுக்கு சொல்லி தருவேன். ஏன்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டீங்க இதுக்கப்புறம். ஸோ இட் வில் பி டைட்டன் அப்படின்ற மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இட்ஸ் லிட்டரலி கூல். ஒன்லியா என்னது லைவ் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்லி தான் உங்களுக்கு என்ன பண்ணுங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை மூவ் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரோக்ராமிங் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதான் தெரிஞ்சு போச்சு பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்ட்டு. அது இல்லைனா எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டேன் நீங்கள். ஓகே, லெட்ஸ் சி சம் ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஓகேவா? அதுவும் சொல்லிட்டேன், கிளாக்ன்றது இல்லையா? ரியல் டைம் எக்ஸாம்பிளில் ஒரு கிளாக்கில் எடுத்து எப்படி நம்ம அந்த பேமெண்ட்டை நம்ம பண்ண சொல்ல சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம என்ன பார்த்தோம் இல்லையா? ஸோ இதை வந்து நான் பண்ணி காமிக்க சொல்ல லிட்டரலி உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ நோ மோர் கோட் டுடே. ஓகே, ஸோ அதனால் நான் கீழே ஸ்க்ரோல் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் புரிஞ்சுது, தென் உங்களுக்கு என்னென்னலாம் டவுட் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. ரைட் நோ யூ கேன் ஏபிள் டு ஆஸ்க். This is the time. சரி, ஓகே, உங்களுக்கு டவுட் இல்லைன்னா இந்த செக்ஷன் இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இதோட அட்வான்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, அட்வான்ஸ் சொல்ல முடியாது, இட்ஸ் இன்டர்மீடியட் பேசிக் கான்செப்ட் தான். கமெண்ட்ஸ், வேரியபிள், டேட்டா டைப்ஸ் ஆப்ரேட்டர்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ப்ரோ டவுட் தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன்.